என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாசத்திற்குரிய பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய சிவகாந்த் பேசுகிறேன். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி தொடங்கி 1 வருடம் நிறைவேறிய இந்த நாட்டில் உங்களை சந்திக்க வருவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ உங்களை காண சிவகாந்த் வருகிறார். எடிட்டர் பில்டப்லாம் வேணாம், ஏன்னா செம்ம சீரியஸான ஷோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்க வரும்போது நல்ல ஷோவில் வரணும்னு தான் நினச்சேன். சீரியஸான ஷோவில் எதுக்கு வந்தேன்னா, எனக்குள்ள பல நாள் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காம என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, என்னுடைய 6 ஆளும் கூட சரியாக பேச முடியல. அந்த கேள்வி எனக்குள்ள மட்டும் கேட்கறது கிடையாது. இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்க கேமராமேன், இந்த ஃபுட்டேஜ் வந்தோன்னே எடிட் பண்ண தயாராக இருக்கிற எடிட்டர், கன்சோல்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க கிருத்திகா போன்ற ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இந்த டைரக்டரு டீ குடிச்சிட்டு இருக்காரு, இவங்க எல்லாருக்குள்ளேயும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி, யாரா நீங்களாம்? யாரு யாரு? நம்ம ஐபிசி ஆங்கர்ஸ். நம்ம ஐபிசி ஆங்கர்ஸ் ஷோ பண்ணி பார்த்துருப்பீங்க, நியூஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க, காசிப் அதாவது அடுத்த வீட்டு கதையெல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க, எப்பயாவது காமெடி பண்ணி பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐபிசி தொலைக்காட்சி வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய ஆங்கருங்களாம் அவங்களை சிரிக்க வைக்க போகிறாங்க. ஷோவில் இல்லை, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அது காமெடியாக தானே இருக்கும். ஆமாம் இருக்கும், அதுதான் பார்க்க போறீங்க. யாரா நீங்களா? ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றின் முதன்முறையாக ஒரு வருட காலமாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு, ஆங்கர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்த சேட்டைகள், அல்ட்ராசிட்டிகள், காமெடி கொண்டாட்டங்கள் என ஃபுல் பேக்கேஜ் என்டர்டெயின்மெண்ட். பொதுவாகவே குழந்தைகள் என்ன மாதிரி குழந்தைங்க சுந்தரி பப்பா சரியான போட்டி. ஓகே போதும்பா. யாரா நீங்களா? பவர்ட் பை வண்டிகடை மீன் சாப்பாடு இணைந்து வழங்குவோர் ரூம்மேட்டின் கோட்டு சூட்டு சப்பாண்டுகள். ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். இந்த சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகிற இந்த சுச்சுவேஷன்ல எங்களுக்கு நிறைய ஷோ ப்ளூப்பர் கிடைச்சிது. அதில் முதலாவதாக இருக்கிறது ஆணியே புடுங்க வேணாம். நம்ம ஆளுங்கிட்ட போயிட்டு காசு கேட்டால் கூட கொடுத்துருவானுங்க. கேமரா தீன் வந்து ஐயோ நாங்கள் இல்லைங்க அப்படின்ட்டு அரசு பண்ணி கொடுத்து போகிற அழகி மாதிரி நம்மளுடைய பெண்களும், ஏதோ வந்து நான் கேட்கக்கூடாது கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஓடுற ஆண்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஷோவை ஆங்கர் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா சித்தார்த் அவரு பண்ணுறாரு. அவரு தன்னை ஒரு சித்தார்த் அபிமன்யு மாதிரியே நினச்சிக்கினாரு. எல்லார்கிட்டையும் போய் வெறப்பா கேட்கறது, ஒரு ஐடியாவை எடுத்துக்குங்க, அதையே நீங்கள் வாழ்க்கை ஆக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பார். நம்ம மக்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரியே வருவாங்க. கேமரா பார்த்தோம் ஐயோ வா ஓடு அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த 10 பேரை பிடிச்சி இவங்க ஷோ பண்ணுவாங்க பாருங்க. ஆணியே புடுங்க வேணாம். ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒண்ணா பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கோம்ல, வருவான். போடா போடா ராஜா, பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. எத்தனையோ பேர் வச்சு நம்ம சமாளிச்சிருக்கோம். 1 2 3 வச்சு சமாளிக்க முடியல. நான் வந்தேன் நிறைய வார்த்தைகள் இருந்து நிறைய வாக்கியங்கள் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அதான் 5 வயசு ஆகுது. ஊஞ்சல் சோறு தான் அதுலயும் சோறு, எல்லாத்துலயும் சோறுங்கிறது. இந்த ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கு நான் சொன்னதை அவர்கிட்ட சொல்றாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட சொல்றாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? ஓடிப்போ. டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். தம்பி ஐயோ வரமாட்டேன். ஒரு மியூசிக்கும் இல்லையே. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? எவ்வளோ பேசக்கூடாதா? இவங்க பேசலாமே, நீங்களே பேச மாட்டேன்னு சொல்றீங்க.
அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆங்கில கலப்பத்து நிறைய கலந்து நிறைய தமிழ் மொழிகள்லாம் தமிழ் வார்த்தைகள்லாம் நிறைய. எனக்கு மறந்து போச்சு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல மேனேஜரா இருக்கேன். அப்போ ஹோட்டல்ல இல்ல, சும்மா நிக்கிறேன். சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு மாமா யாருக்கிற கண்ணம்மா அவன் மனசுக்குள்ள என்னம்மா மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. யாரு மேல கண்ணம்மா நீ இவரை கட்டிக்க சம்மதமா, இவரை கட்டிக்க சம்மதமா, அவரை கட்டிக்க சம்மதமா. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. வாங்கடா டேய். ஐபிசி தமிழ் ஒரு வருஷம் நிறைவேறியதை தொடர்ந்து நம்ம ஸ்பெஷல் ப்ளூப்பர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோலிவுட் பக்கம் டாப் 10 சாங்ஸ். இது போன்ற மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்படுகிற ஒரு ஷோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ. இதனுடைய ஆங்கர், ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ஆங்கர் ஒருத்தர் இருக்காங்க, காயத்ரி அப்படின்ட்டு. இவங்க என்ன சொல்கிறதுனா ஒரு ஜஸ்ட் மிஸ். அந்த பஸ்ஸை விட்டதால ஐபிசி தமிழ் வந்துட்டாங்க, இல்லைன்னா பாலிவுட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கப்பில் வந்து நிற்பாங்க. லைட்டே செட் பண்ண முடியாது, அப்படியே வெள்ளையாக இருக்கும் ஃபேஸ். ஆனால் நல்ல ஒரு ஆங்கர், சிறந்த ஒரு ஆங்கர் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்க ஷோ பண்ணுறதை விட ப்ளூப்பர் அதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணுவாங்க. கூட பூம் பூம் மசார்லாம் இருக்கிறான்ல, அவனுடைய ஆசான ஒரு ஆங்கர்னு கூட சொல்லலாம். எடிட் இருக்கவங்களுக்கும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. அது போயிட்டு இருக்குது, அது வேறு விஷயம் விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. ப்ளூப்பரை பார்த்துருவோம் பாருங்க. யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? ரெடி ரெடி போலாம், ரெடி போலாம், வந்துரு ரெடி போலாம் ரெடி ரெடி போலாம் போலாம் ரெடி. ஸ்டே டியூன் இன் எவ்ரி சாட்டர்டே 4 o'clock. இந்த பேச்சுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. ஷீ இஸ் நாட் எ ஹோம் லீகல், பெட்டர் யூ கேன் அவாய்ட் ஹர். உங்கள் ஐபிசி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு வெடிக்கும். உங்களுக்காகவே வந்துட்டே இருக்குது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அப்புறம் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு அடங்கொய்யால என்ன தெளிவா பேசுறீங்கடி. ஒரு சூப்பரான ஒரு புலி 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 ஒட்டை எடுத்துதான் எடுக்காதா? எடுத்துதான். பாடல் எல்லாம் சூப்பரா இருக்குப்பா. யாருப்பா? பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேறு படம் ரந்துரு. இந்த வாரம் 10வது இடம் பிடிச்சிருக்க படம் வாழ். அதையே ரிப்பீட் பண்ணு. வாழ் வாழ் வாழ். சாரி. இந்த வாரம் 8வது இடம் பிடிச்சிருக்க படம் சனிக்கிழமை தோறும் மாலை 4:30 மணிக்கு உங்கள் 4:30 பத்திரையா பாரதியாரா பாரதி ராஜாவா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நம்ம ஹன்சிகா அந்த படத்தை உன் வேகம் எனக்கு சோ. நம்ம அனுஷ்காவும் ஏன் ரொம்ப குழம்புது. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். விஜய், ஹன்சிகா, நயன்தாரா அப்படின்னு யாருமே நடிக்கல. ஒன் மோர் போறேன். விஜய், ஹன்சிகா, ஸ்ரீதேவி, ராஜ்மௌலி அவரைங்க இங்க வந்தாரு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா பிளான் பண்ணி பண்ணு. ஐபிசி தமிழ் டாப் 10 சாங்ஸ் ஷார்ட் கமர்ஷியல். என்ன வியூவர்ஸ், வழக்கம் போல பாத்தீங்கன்னா நான் ஆடியே புடுங்க வேணாம், ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். ஏதோ சவுண்ட்லாம் கேக்குது. நான் கஷ்டப்பட்டு எல்லாம் ஜெல்லு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சிச்சுவேஷன் தாங்க வேறேடா. ஷோவே ப்ளூபர்ஸ் மாதிரி தான் இது. ஒரு ஷோ நடந்தது என்னன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லணும்? நீங்கள் பார்க்க போகிற ஷோ நடந்தது என்னன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இவன் பண்ணுவான் நடந்தது என்னன்னா அப்படின்னு பிரேக் போட்டு அளவுக்கு கத்துவான். ஏன்னு கேட்டால் அது வந்து அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. அமாவாசை நேரத்தில் அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அதிலேருந்து எங்கள் ப்ரொடியூசர் என்ன பண்ணாங்க, அமாவாசை நெருக்கம் வந்துருச்சுன்னா அவனை ஷூட்டிங் கூட மாட்டான். லைட்டாக ஒரு மாதிரி இருக்கான் பையன், நல்ல பையன். இப்போ கூட நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு காசு உதவிகள்லாம் கொடுத்துட்டோம். சமூக ஆர்வலர்கிட்டலாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக ஏற்பாடு பண்ண நல்லா ஷோ பண்ணுவானா. அவன் பண்ண கொஞ்சம் கூத்துங்க நீங்கள் பாருங்கள். நல்ல பையன் ஆனா. ரெடி என்னடா அது அப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாய நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. அதாவது கை காலெலாம் அசைக்கக்கூடாது, உனக்கு லைட் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கேமராமேன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அப்படியே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே நான் நிற்கிறேன். முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசிட்டு இருந்தியா? உன் லென்த்துக்கு பேசாதரா, என் லென்த்துக்கு பேசுறா. நான் சக்திமானோட மிகப்பெரிய ஃபேனு. சின்ன வயசுலாம் பொதுவாகவே குழந்தைகள் என்ன மாதிரி குழந்தைங்க. இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன் வச்சுன்னா அப்படி துப்பிட்டே பண்ணுவேன். இன்னைக்கு பார்த்து எச்ச விட்டே இருக்கு வாயில. விளங்காதவன். நல்ல குனி நல்லா ஓகே. திறனா பையன்
ஏய் ஆடாதடா என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஏய் கொலை பண்ணிடுவோம் உன்னை. ப்ரோ யாருக்கு இதுவே வழுக்கிறா போயிட்டு இருக்கு மல்லிகைப்பூ. நானே கண்ணாடி போகுது மண்டையில கொட்டுவேன் ராஸ்கல். ஏ தகப்பா, தாய் குலத்து மேல கை வைக்காத, கைய கட் பண்ணிட்டு வேற கைய. இப்படி நிக்கிறேன், நீ டக்குனு சல்லுன்னு திரும்பு. ஹாரி பாட்டர். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? அதுக்காக இது கூட செய்ய மாட்டியா? கண்டிப்பா செய்யறேன் பா, கண்டிப்பா செய்யறேன். தம்பி எனக்கு ரொம்ப குளிருதுப்பா, உன்னால எதுவும் உறவ முடியுமா? என்னால் எதுவும் முடியாது. ஐயோ இவன் கொடுத்த டைலாக்லாம் ஒன்று ஒன்றா மறந்துட்டானே. தம்பி இதெல்லாம் நம்ம ஃப்ளாஷ்பேக் போய் அவனை பற்றி நம்ம நினச்சி பார்ப்போமா? பார்ப்போம். மூதேவி எல்லா டைலாக்கையும் மறந்துட்டு நானும் எவ்வளோ மேட்ச் பண்ணுறது. அடிக்கிற குளிர்லேயே அப்படி மொட்டையா நின்னுங்கிற. ஐயோ தம்பி அது ஒரு பெரிய கதைப்பா. சொல்லுப்பா 3 டைலாக்ப்பா. ஐயோ தம்பி வாய் வலிக்குதுப்பா, செத்துருவோம்ப்பா. ஐயா டீ தாங்கய்யா. சார் இப்போ கரெக்டாக பண்ணுறேன் சார். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்க லைக் பண்ணுங்கப்பா. ஆமா தம்பி டைலாக் இப்போ மாதிரி ஞாபகம் இருக்கா? இதுக்கு மேல என்னால வாய் வலிக்குதுப்பா. சரி தம்பி நான் இப்படி நிக்கிறேனே, எதுவும் பண்ணி கேட்க மாட்டியா? ஆமா நானே கேட்கணும். அடிக்கிற குளிர்ல எப்படி முடியுமோ தொடர்ந்துட்டாயா சார். லாஸ்ட் சான்ஸ் சார், இப்போ விடுங்க சார். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. கேமராமேன் ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கட்டுடு. கேமராமேன் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்க. கற்றனை தூவும் அறிவு என்ற கூற்றிற்கிணங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு நேத்து நடந்தது தான் இன்னைக்கு. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறது தான் இன்னைக்கு. துலாம் ராசி நேயர்களே, விக்கி கிரீன் இருக்கா? கேமராமேன் ஒன்ஸ் போயிட்டு வந்துடுறேன். இவருடைய ப்ளூ பரை தான் இப்போ பார்க்க போறீங்க. என்ன சோன்னு தெரியலையா? ஒரு நிமிஷம், அது என்ன சோனா? ராசி பலன் நல்லா இருக்கும் பாருங்க. ஐபிசி தமிழின் சிறப்பு நிகழ்ச்சி யாரா நீங்களாம், அதாவது நம்ம சேனலுடைய ஆங்கர்கள் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் ப்ளூப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்துதான் நம்ம ஹலோ அடுத்த சோதனை. சரி நான் வந்து டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். சரி உனக்கு இவ்வளவு முடி இல்லையே? நான் ஆஸ்திரேலியால ட்ரீட்மெண்ட் போனதுலேருந்து எனக்கு முடி ஜாஸ்திடா. அடா பாவி, இவ்வளவு நாள் விக்கு வச்சு நாடா ஷோ பண்ண. அது விக்கு இல்ல, ஒருத்தங்க இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க, அவங்க அசந்த நேரம் தூக்கிட்டேன். அடா பாவி, நம்ம செக்யூரிட்டி தூங்கின நேரம் பார்த்தா அவர் தலையில விக்கு தூக்கி வந்துட்டியா? அதேதான்
கையனடாச்சு அது ஒரு ஷோ அவரை மாதிரி பண்ண தெரியுமா? கை சுத்திச்சு. யாரு நம்ம இதே வேணும் அவர்கிட்ட கிளாஸ் போறேன் இருந்தியே. அவர்கிட்ட 2 வாரம் தான் கிளாஸ் போனேன். ஏதோ பஞ்சாயத்து இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். யாரா நீங்களால சின்ன பிரேக். நீங்க மட்டும் ஐபிசி தமிழின் சிறப்பு நிகழ்ச்சி யாரா நீங்களா. நம்ம சேனலுடைய ஆங்கர் அவங்க என்னென்னலாம் சேட்டைகள்லாம் பண்ணாங்கன்றத ப்ளூப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றின் முதன்முறையாக ஒரு வருட காலமாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு. ஆங்கர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்த சேட்டைகள், அல்ட்ராசிட்டிகள், காமெடி கொண்டாட்டங்கள் என ஃபுல் பேக்கேஜ் என்டர்டைன்மெண்ட். பொதுவாகவே குழந்தைகள் என்ன மாதிரி கொள்ளணும் சுந்தரி பப்பா. சரியான போட்டி. ஓகே போதும்பா. யாரா நீங்களா பவர்ட் பை வண்டிகடை மீன் சாப்பாடு இணைந்து வழங்குவோர் ரூம்மேட்டின் கோட்டு சூட்டு சப்பாண்டுகள். ஐபிசி தமிழுடைய சிறப்பு நிகழ்ச்சி யாரா நீங்களா. அதாவது நம்மளுடைய ஐபிசி உடைய ஆங்கருங்களுடைய ப்ளூ பேர், அதாவது அவங்க பண்ண ஒரிஜினலான உண்மையான நல்ல விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது இன்று ஒரு தகவல். அவங்க சொல்ற தகவல்லாம் இருக்கட்டும், ஆனா அவங்கள பத்தி ஒரு தகவல் நான் சொல்லி ஆகணும். இந்த ஷோ வந்து 3 ஆங்கருங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜ்மோகன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து குமுதினி அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்திய தமிழ் தெலுங்கு எந்த சேனல்லையுமே சொல்லாத ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்ற பழமொழிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். பாலைவனத்தை எறும்பு. ஃபர்ஸ்ட் டைம் எவரெஸ்ட்ல எறும்பே கிடையாது இது போன்ற தகவல் அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நூற்று, அதில் ஒரு ஆச்சரிய குறி, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் எக்ஸைட்மெண்ட், இது போன்ற அவங்க அந்த மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமா ஹேட்ஸ் ஆஃப். குமுதினி ஆங்கர் ஹேட்ஸ் ஆஃப் இப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எடிட்டர் நீங்க பாக்குறேன் ஸ்டோக் வராத குறை தான். ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆங்கர் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு குமுதினின்ற பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்று முதல் ஆங்கர் குமுதினி பாலைவன எறும்பு என்று சிறப்பித்து கூப்பிடப்படுவார் என்பதை வந்து நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்னல அந்த எடிட் மேட்டர் பாருங்க. ஹேர் டை அக்ரலிக் போலாமா? அவ்வளவுதான். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. பச்சை மண்ணுப்பா நீ புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. அரசியல் காரணமா நான் போறேன். சாரி இவரான 1:32 மணிக்கு அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. முதல்ல போயிடலாமா ராஜேஷ்? தொற்று நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. திரும்பி போகணுமா எப்படி? இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அதற்கு பிறகுதான் நிறைய இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. உணர்வுகளை சொல்லும் குறியீடாவே அது ஒரு சமயங்கள் கடவுளே சாக போறேன். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. காவல்துறையும் மனித உரிமை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு. ஐயோ ஏன் அப்படி வளர்றாங்க பார்த்தா அப்படி தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்ணலாம்? அதட்டல் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதிர்ச்சி ஆக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்ல. சமூக மாற்றம், மருத்துவம். கரெக்டா சொல்லிட்டேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். நெடி மிகுந்த மதுவின் கிமு 400க்கு பேரு. இப்படி ஒரு மேதையை தான் நான் எதிர்பார்த்தேன். கதை முடிஞ்சிருச்சு. எப்படி? அதுல இருந்து நான் கண்டினியூ. சாரி தப்பா எடுத்துக்காதே ஸ்வீட் ஹார்ட். பூமியோட அழுத்தம் இந்த வாகனத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய மணிமேகலை என்னடா வெக்கமா பொம்மைகளை செஞ்சு அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. தன்னுடைய விளைச்சல்ல நிறைய
என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஆனா அதுக்கப்புறம் பிராங்க்லினோட உருவம் பொறிச்சா பாது. பூன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த உலகத்தை இவ்வுலகத்தை இந்த விளையாட்டுத்தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பா. இப்போ கரெக்டா பண்றோம் பாருங்க, அவர் மாதிரி வணக்கம். கண்ணெல்லாம் குத்துது, ஆனா எப்படி ஒரு வணக்கம் சொல்றாருன்னே தெரியல. இந்த ஷோ இதய வீணை, இந்த ஷோல பாத்தீங்கன்னா ஒரு சீன் சொல்றேன் பாருங்க. கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி அவர்கள் 2 ரூபாய் கொடுத்து செந்திலிடம் வாழைப்பழத்தை வாங்கி வர சொல்றார். அந்த வாழைப்பழத்தை வாங்கி வரும் பொழுது ஒரு பழம் இந்தா இருக்கு, இன்னொரு பழம் எங்கே அப்படின்ற மிக சிறந்த கேள்வியை கவுண்டமணி அவர்கள் கேட்பார். கேட்டு முடித்த பிறகு அதாங்க இது என்று கூறியவுடன் கவுண்டமணி டென்ஷன் ஆவார். அந்த சீன் இந்த இதய வினையின் வாயிலாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். இதோ உங்களுக்காக சமர்ப்பணம். வணக்கம். சபாஷ், சரியான போட்டி. முழங்கட்டும் சங்கு. ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோவுடைய ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஆங்கர் அப்படின்ட்டு அந்த ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய டிப்ஸ், அதாவது பெண்கள்லாம் வந்து மேக்கப்லாம் போடாமல் எப்படி அழகாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. மேக்கப் போட்டு எப்படி அழகாக இருக்கிறது, ஆரோக்கியமாக ஜும்பா டான்ஸ், அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, ஜிம்மு, இது போன்ற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அழகாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களுமே இந்த ஷோவில் சொல்லிட்டு. ஷோ கண்டென்ட் சூப்பர். ஷோ ஆங்கர் பண்ணுவாங்க தெரியுமா அவங்க. ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ, ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ இதெல்லாம் சொல்லிட்டு விஜய் ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் அட்மிட். ஆரோக்கியம்ட்டு 5 நாள் அட்மிட் ஆகிட்டு வந்தால் என்ன கதை எனக்கு புரியல. ஆனால் ஷோ பண்ணுவாங்க, செம்ம காமெடியாக இருக்கும் பாருங்க. சொல்லிடுறேன் ஒரே வாட்டி, ஆரோக்கியமே அழகு த வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு நம்மளோட ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. நான் கீழே வச்சுட்டுமா, கீழே எல்லாம் ஃபோக்கஸ் ஆகும். இவங்க பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறந்துருச்சு. நார்மலா நம்ம எடுத்துக்கிற முத்து சொல்லி தந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய், பயங்கரமா வேணாம், எப்பவும் போல பூன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். A wellness show. சாரி, இதை மறந்துட்டேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. ஃபுல் அழகும் ஆரோக்கியத்தையும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். வளவிட்டேன். ஆண்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க உடல் அளவுல ரொம்ப பலமா, அது பலமா கரெக்டா ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை முடியல. நான் வந்து பேசாம பாய் கட் பண்ணிட போறேன். ஓகே, என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு. சோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து இருங்க, கான்செப்ட் ஓகே, நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. மூஞ்சப்பாரு, மூஞ்சி முகர கட்டிக்க லைட்டா தூக்கம் வருது. விளங்காதவன்.
பயங்கரமா நான் வேற ஒரு கான்செப்ட் யோசிச்சேன், அது அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? வெல்னஸ் ஷோ. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சேன். தண்ணி குடிக்கலாம் சார், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா? கோல்டா இருக்கு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரீடெக்ஸ் நிறைய வரும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம வந்து மற்றவங்கள வந்து சரியா பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஐயோ வளர்க்கேனே இன்னைக்கும் சாரி. ஓகே, இது அப்படியே ரீடேக் பண்ணு. அடி பாவி. இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. அடுத்த செக்மெண்ட். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அப்பா சை. என்ன கோட் ரொம்ப பழசா இருக்கும் போலியா? ஆங்கரும் பழசா? ஆனால் ஒன்றுண்ணே, மணிவண்ணன், அதாவது சங்கமம் படம் மணிவண்ணனுக்கு அப்புறம் இந்த கோட்டு நம்ம ராஜ்மோகனுக்கு தான் கரெக்டாக சூட் ஆகுது. அதான் அகம்புறம்னு ஒரு ஷோ பண்ணுறாருல ராஜ்மோகன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஷோ அது. இந்த பக்கம் ஒரு அரசியல் பிரமுகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சமூக ஆர்வலர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் இந்த ஒரு பக்கம் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். நல்ல மனுஷன், அது கேட்கறது எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கேட்டுக்கிட்டு இருப்பார். எல்லாரும் ஒரு என்ன சொல்கிறதா, இந்த ஷோ வந்து சீரியஸான ஷோன்னு சொன்னேன். ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் பயங்கர அல்சாட்டியம். கேமராமேன் டென்ஷனாகி போயிடுறாங்க எல்லாரும் வெளியே. ஒரு மைக் டெஸ்ட் பண்ணால் என்ன சொல்லுவாங்க? செக் 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 1 2 3 1 2 3. இவர் சொல்கிறாரு 1000 2000 3000. ஹியூமர் டோட்டலா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. ரெடி. சாருக்கு மட்டும் தண்ணி கொடுங்க, ஏசி போட்டுருங்க. 1 மினிட்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் வெல்கம்மே தாண்டல. 3 கேஸ் தீர்ந்து போச்சு. குனிஞ்சு குனிஞ்சு என் கழுத்தா வலிக்குது. கெஞ்சி கேட்கிறேன், போதும் உங்க டவுட். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நானே அவளை கேள்வி கேட்டது இல்லைங்க. கன்சோல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு போலாயா? டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இந்த கேமா போய்டா. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய சாரி, ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? அகத்தையும் புறத்தையும் படம் பிடித்து காட்டுவோம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அண்ணன். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். டக் டக்கா இல்ல டக்கா? ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? கரெக்ட் கரெக்ட். சரி, அப்படியே எண்டுக்கு போவா. ஓகே, போதும்பா. இவர்களை பற்றி நான் சொல்லவே ஆசைப்படுறேன். அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று டப்பு ஞாபகம் வந்துச்சு. அந்த கவிதை என்னவென்றால், காதல் என்பது கமாண்டு மாதிரி. காதல் என்பது கமாண்டு மாதிரி, எத்தனை முறை வேணால் போடலாம். கவிதை சரியா வரலையா? ஒன்மோ. காதல் என்பது கவிதை மாதிரி. காதல் என்பது சாரணம் ஒன்று ஒன்பதுண்ணா கவிதா. காதல் என்பது கமாண்டு மாதிரி. காதல் என்பது கமாண்டு மாதிரி, எத்தனை முறை வேணால் டைப் பண்ணி போடலாம். கல்யாணங்கிறது லைக்கு மாதிரி, ஒரு வாட்டி தான் போடணும், 2வது வாட்டி போட்டால் அன்லைக் ஆகிடும். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வாடிய மலர், சாரி வாடா மலர். இந்த ஆங்கரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நல்லா இருக்கும் அந்த ஷோ. அதை வந்து ஆங்கர் அவங்க பேர் வந்து அண்ணாச்சி, சாரி அக்கா அழகா இருக்கு, ப்ளூபர் பார்க்கு நல்லா இருக்கும். போடியா. ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்டம் ஆயிருச்சு. கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. புதுசா இல்ல பழசு? பக்கி. What nonsense you are talking about me? உனக்காக நான் காத்திருந்த பொழுதுதான் தெரிந்தது, உன்மேல் நான் வைத்திருந்தது நட்பு அல்ல காதல் என்று. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இது கவிதை கிடையாது, ப்ரோமோ. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க, இல்ல நடக்கிறதெல்லாம் வேற. எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏய், ஐடியா இல்லாம அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட? இல்ல அது மாறலையா? எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற.
ஏய் உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து இருக்கிற ஆயா மாதிரியே இருப்ப என்கிட்ட வச்சுக்காத. லூசா நீ? எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுனீங்கல்ல அதான் கோவம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அதானே சொன்னோம், சும்மா ஏதாவது பேசாதடா. நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுடா. செல்ஃபி புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள. சொல்லிரவா சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொடியூசரும் எங்கள் சேனலில் இருக்காங்க. காமெடிங்கிறது நிறைய இடத்துல கொட்டி கிடைக்குது, இறஞ்சி கிடைக்குதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்னமோ ஐபிசி தமிழை பொறுத்த வரையிலும் உண்மைதான். உங்களை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு எங்களை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு நம்ம செட்டுக்குள்ளே ஃபுல்லாக காமெடி ஃபுல் பேக்கேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஐபிசி தமிழ் ஒரு வருடம் நிறைவேறியதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய ஷோக்களோட நாங்கள் இதே மாதிரி நிறைய ப்ளூப்பர்களோடு உங்களை சந்திக்கிறோம். என்றும் இணைந்திருப்போம். இது ஐபிசி தமிழ், உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம்.